ஹலோ வியூவர்ஸ், தீபாவளி ஸ்பெஷல் மருதாணி அம்மியில் அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ நாங்கள் வந்து வில்லேஜில் இருக்கிறதுனால மோஸ்ட்லி எங்கள் வில்லேஜில் வந்து எல்லாருமே வந்து அம்மியில் தான் எல்லாமே அரைக்கிறது. மோஸ்ட்லி சாப்பாடாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்னாலும் சரி, நாங்கள் மோஸ்ட்லி அம்மியில் தான் இது பண்ணுறது. ஸோ ரொம்ப வருஷம் கழித்து மருதாணி அம்மியில் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லோரும் கிட்டத்தட்ட 4-5 பேர் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து அரைக்கணும் இல்லையா? ஸோ எங்கள் வீட்டு மருதாணி செடி தான், எங்கள் செடியிலே வந்து பறிச்சாச்சு மருதாணி இலையெல்லாம். அதெல்லாம் அரைச்சி இந்த மாதிரி அம்மியில் அரைச்சோம். நல்ல புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆனால் என்ன, ஒரு கை ஃபுல்லாகவே மருதாணியாகவே ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து லைட்டாக தெளிச்சு அரைச்சாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா மருதாணி? அதை விட கை எவ்வளோ அழகாக செவந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. நான் கொஞ்சம் புளி வச்சு அரைச்சேன், ஓகேவா? ஸோ அதை வந்து நைட் எல்லோரும் வச்சுக்கிட்டு காலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஒரு மாதிரி நல்ல டார்க் ரெட்டில் இருந்துச்சு. நல்லா இருக்குல்ல? ஹாப்பி தீபாவளி.